தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. LTC பில் போடுவது குறித்து சில விளக்கங்களை 21/12/2023 அன்று DOPT விளக்க ஆணையினை வெளியிட்டிருக்கிறது. பொதுவாக ஒருவர் LTCயிலே சென்றால் அவர் LTCயில் இருந்து திரும்பிய 3 மாதங்களுக்குள்ளாக அதற்கான படியினை சமர்ப்பித்திட வேண்டும். 3 மாதம் என்பது அவர்கள் அட்வான்ஸினை பெறாமல் இருந்தால்தான். ஒருவேளை அவர்கள் அட்வான்ஸ் பெற்றிருந்தால், LTCக்கான அட்வான்ஸை முன்பணத்தை பெற்றிருந்தால் நிச்சயமாக 1 மாதத்திற்குள்ளாக, அதாவது திரும்பிய நாளில் இருந்து 1 மாதத்திற்குள்ளாக அவர் கண்டிப்பாக அதற்கான பில்லினை சமர்ப்பித்திருக்க வேண்டும். 27/9/2007 DOPTயினுடைய ஆணைப்படி இந்த 3 மாதம் மற்றும் 1 மாதம் என்பது 6 மாதம் மற்றும் 3 மாதம் என தாமதமாக இது போன்ற படியினை சமர்ப்பித்திருந்தால் அவைகளை கன்சிடர் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அந்த பில்கள் எல்லாம் DOPTயினுடைய அனுமதி பெற வேண்டும் என்கின்ற ஒரு சரத்தும் அதிலே இருந்தது. அதாவது ஒருவர் முன்பணம் எதுவும் பெறாமல் LTC சென்று LTCக்கான பில்லினை 3 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க முடியாமல் இருந்தால் அவர்கள் 6 மாதம் வரை சமர்ப்பிக்கலாம். அதே போன்று அட்வான்ஸ் பெற்றவர்கள் 3 மாதத்திற்குள்ளாக அவர்கள் சமர்ப்பிக்கலாம் என்று அது இருந்தாலும் கூட அந்த நிலையானது இன்று மாற்றப்படுகிறது. எப்படி என்றால், அட்வான்ஸ் என்பது ஏற்கனவே பெறப்பட்டிருந்தால் 1 மாதத்திற்குள்ளாக அவர்கள் அதற்கான பில்லினை சமர்ப்பிக்கவில்லை என்றால் முழு பணத்தையும் பயணத்தில் இருந்து திரும்பிய நாள் முதல் 45 நாட்களுக்குள்ளாக அவர்கள் அந்த பணத்தை செலுத்தியிருந்தால் மட்டும்தான் அவர்கள் ரிலாக்ஸேஷன் கேட்க முடியும். அதே போன்று LTC அட்வான்ஸ் வாங்காமல் இருந்தால் அந்த 6 மாதம் என்பது செல்லுபடியாகும். இந்த 2 கண்டிஷனையும் பூர்த்தி செய்திருந்தால் மட்டும்தான் இந்த ரிலாக்ஸேஷன் என்பதே அளிக்கப்பட வேண்டும். அந்த ரிலாக்ஸேஷன் கோருவதற்கான அந்த காரணமும் சரியாக இருக்க வேண்டும். ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பவர்ஸ் என்றுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. இனிமேல் DOPTக்கு அனுப்பிடாமல் அந்தந்த இலாக்காவிலே ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்கிற்கு குறைவில்லாத அதிகாரியை கொண்டு அந்தந்த இலாக்காவிலே நீங்கள் செட்டில் செய்து கொள்ளலாம் என்று 21/12/2023 ஆணையிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆக அட்வான்ஸ் பெறவில்லை என்றால் 3 மாதத்திற்குள்ளாக பில்லினை சமர்ப்பித்திட வேண்டும். அட்வான்ஸ் பெற்றிருந்தால் 1 மாதத்திற்குள்ளாக சமர்ப்பித்திருக்க வேண்டும். 1 மாதத்திற்குள்ளாக சமர்ப்பிக்க முடியவில்லை என்றால் 45 நாட்களுக்குள்ளாக சமர்ப்பிக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலே ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய அந்த முன்பண தொகையை முழுமையாக செலுத்திட வேண்டும். இவைகளை நாம் நம்முடைய நெஞ்சிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவைகளெல்லாம் நிலையான ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கக்கூடியவைகள். என்ன நண்பர்களே, நிச்சயமாக உங்களுக்கு இது பலனளிக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.